ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. तृष्णया भववाक्वाहिन्या योग्यैः कामरः पूरया कर्माणि कार्यमानोऽहं नानायोनिषु योजितः. ஒரு அழகான சம்வாதம் பிரகலாதனுக்கும் ஆஜகர என்று சொல்லக்கூடிய மலைப்பாம்பை போல விரதம் எடுத்துக்கொண்டு எந்த இடத்திலும் நகராமல் தனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உணவை உண்ணக்கூடிய தபஸ்விக்கும் இடையிலே நடக்கின்ற அழகான சம்வாதம். பிரகலாதன் அவரை பார்த்து கேட்கிறான், இந்த ஞானியை பார்த்து கேட்கிறான், உலகத்தினுடைய இயக்கம், மக்களுடைய இயக்கம், உங்களுடைய வாழ்க்கை முறை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நான் கேட்கிறேன். வேலை செய்தால் பணம் வருகிறது, பணம் வந்தால் சுகத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் நீங்கள் வேலையும் செய்யவில்லை, பணமும் உங்களிடம் இல்லை, போகங்கள் எதையுமே நீங்கள் அனுபவித்திருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுடைய உடல் இவ்வளவு ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் போஷாக்குடனும் முகத்திலே அவ்வளவு தேஜஸ் என்பது இருக்கின்றதே, இதனுடைய ரகசியம் என்ன? கேட்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், கர்மத்தை நாமாக துரத்தல். எந்த கர்மத்தை? காமிய கர்மத்தை நாமாக துரத்தல் என்பது முதல் படி. எல்லா கர்மங்களும் நம்மை விட்டு போவது என்பது இரண்டாவது படி.
முதல் நிலையிலே காமிய கர்மத்தை அல்லது தர்மத்தை, தர்மம், அதை நான் விட்டு ஒவ்வொரு தர்மத்தையாக விட்டு விட்டு அடுத்த தர்மத்துக்கு வருவது. அது நான் முயற்சி எடுக்கணும். பிரம்மச்சரியத்திலிருந்து வானப்பிரஸ்தம், கிரகஸ்திலிருந்து வானப்பிரஸ்தம், வானப்பிரஸ்த சந்நியாசம். இப்போ ஒவ்வொரு நிலைகளிலும் நான் அந்தந்த கர்மத்தை விட்டால்தான் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அதற்கு நான் பிரயத்னப்படும். என்னை விட்டு எல்லா கர்மங்களும் எப்பொழுது போகிறது? தானாக அத்தனை கர்மங்களும் என்னை விட்டு போகிறது. அதுதான் இங்கே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் எந்த கர்மத்தையும் செய்யாமல் இருக்கிறீர்களே, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாமல் தவிக்கிறார்களே. செயலினுடைய பலன் வித்தம், வித்தத்தினுடைய பலன் போகம். அப்ப அர்த்த காமத்தை நோக்கி வாழ்க்கை முறை ஓடிக்கொண்டே இருக்கு. நீங்கள் அர்த்த காமத்தை நாடாமல் எப்படி சௌலபியமாக சௌக்கியமாக இருக்க முடிகிறது? ரொம்ப அழகான பதிலை ஆரம்பித்தார், பார்த்தோம். ரொம்ப அழகான பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. பாகவதத்தில் இப்படியெல்லாம் உயர்வான விஷயங்கள் இருக்கிறது. இதுதான் நம் பாகவதத்திலிருந்து தெள்ளி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். காலையிலே பார்த்தோம், கர்மாணி, பலதரப்பட்ட கர்மங்கள். அந்த கர்மத்தை நம்மை எது செய்ய தூண்டுகிறது? காமை, ஆசை செய்ய தூண்டுகிறது. இப்பேற்பட்ட ஆசை அபூரையா கிருஷ்ணயா, நிரப்ப முடியாத ஆசைகள். எந்த ஆசைகளையும் நாம செயல் செய்து நிரப்பி விடலாமா? செயலினுடைய பலனை கொண்டு வந்து நிரப்பி விடலாமா என்றால், இந்த லோகத்துல மட்டும் இல்லை, எந்த லோகத்திலும் அது நடக்காது. அப்ப இந்த கர்மம் என்ன செய்கிறது? பவ வாகின்யா, காலையில பார்த்தோம், நம்மை மீண்டும் மீண்டும் சம்சார பிரவாகத்திலேயே நம்மை வைத்திருக்கிறது. அது என்ன சம்சார பிரவாகம்? ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த கர்மா ஒரு டேபிள் போட்டு கொடுத்தோம் அல்லவா, அது ஞாபகம் வச்சுக்கணும். அறியாமை, அகங்காரம், ராக, துவேஷம், அபினிவேஷம், கர்ம, கர்மபல, பந்த, பய, மரணம், பிறகு ஜனனம், பிறகு ஆயுகு, பிறகு இன்ப துன்பம், லாப நஷ்டம், மான அவமானம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம். இது எல்லாத்துக்கும் இவ்வளவு பார்த்தோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் அம்மா யாரான்னா அறியாமை, அவித்யா. நம்மிடத்துல அறியாமை இருக்கிற வரை நாம் எந்த கர்மத்தை ஆசையின் தூண்டுதலின் மூலமாக செய்தாலும், எந்த கர்மமாக இருந்தாலும் சரி, அது சாத்வீக ஆசையா இருந்தாலும் சரி, ராஜசீக ஆசையா இருந்தாலும் சரி, தாமசிக ஆசையா. ஏன்னா சாத்வீக ஆசை எங்கே கொண்டு போய் நம்மை தள்ளுகிறது? சத்வா சஞ்சாயதே ஞானம் சுகசங்கேன பத்னாதி. ஞானத்திலும் சுகத்திலும் போய் பந்தப்பட வைக்கிறது. அப்ப அந்த ஆசை பூர்த்தி ஆகல. சத்துவகுண ஆசை தானே நாங்கள் படக்கூடாதாடானா? இதுல என்னது? தங்க ஊசியா இருந்தானே, இரும்பு ஊசியா இருந்தானே, அல்லது செம்பு ஊசியா இருந்தானே,
அதை வைத்து கண்ணை குத்தினால் கண்ணனுடைய பார்வை போகத்தானே செய்யணும். தங்க ஊசி வைத்து குத்துகிறேன், ஒன்னும் ஆகாதுராண்ணா. அப்போ அவித்யை அழியாத வரை இப்ப நம்முடைய நோக்கம் அறியாமையை நீக்குவதா அல்லது அறியாமையினாலே வெளிப்படக்கூடிய இத்தனை விஷயங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதா? அப்ப இது என்ன பண்ணுகிறது? இந்த பவ பிரவாகத்திலே கொண்டு போய் என்னை தள்ளுகிறது. நாங்க இந்த பிரவாகத்துல ஓடிட்டு போறோம். உங்களுக்கு என்ன வந்தது சுவாமிஜி? நதியின் ஓட்டத்தின் பிரகாரம் நாங்க ஓடிட்டு போறோம். உங்களுக்கு என்ன வந்தது? இப்போ எங்களுக்கு அதை பிடித்திருக்கு, செய்து விட்டு போய்கிறோம். நிரப்ப முடியாத ஆசைகளால் தூண்டப்பட்ட நான் கர்மங்களை அதிகமாக செய்து பவ சம்சார பிரவாகத்திலேயே உழன்று கொண்டு அடுத்தது சொல்றார், நானா யோனிஷு யோஜிதா. நானா யோனிஷு, விதவிதமான பிறவிகளிலே நான் கொண்டு போய் தள்ளப்படுகிறேன். யோஜிதா, நுழைக்கப்படுகின்றேன். என்னை கொண்டு போய் தள்ளுகிறதா? எது தள்ளுகிறது? இப்ப சுதந்திரம் இல்லாதவரா மாறிடுறோம். பாருங்கள், நம்மளாம் நமக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டுக்கிறோம். என்னை கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க விடுங்கள், நான் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். இருக்கிறதே பந்தத்துல, இருக்கிறதே கர்ம வினையில. இல்லை எங்கே நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பது? நாம நினைச்சுக்கிறோம் மற்றவங்க எல்லாம் நமக்கு நம்மை பந்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறோம். வீடு பந்தம், மனைவி பந்தம், கணவன் பந்தம், குழந்தை பந்தம், எல்லாரும். அதனால இவங்கள்ட்ட இருந்து ஓடிட்டா நிம்மதியா மூச்சு காட்ட வாங்கிக்கலாம். எத்தனை நேரம் ஓடுவது? எத்தனை நாள் ஓடுவது? எவ்வளவு மணி நேரம் ஓடுவது? மீண்டும் மீண்டும் நானா யோனிஷு பிரயோஜிதா, ரொம்ப அழகான சொல். என்னை கொண்டு போய் விதவிதமான பிறவிகள் தள்ளுகிறது. என்னெல்லாம் பிறவி? புண்ணிய பலன் அதிகமாக இருந்தால் ஊர்துவகதி, தேவலோகத்தை போன்றிருக்கக்கூடிய என்றால் சாத்வீகமான மக்கள், சாத்வீகமான கர்மத்தை செய்யக்கூடிய, சாத்வீகமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையிலே கொண்டு போய் என்னை தள்ளுகிறது. தர்மிகளுடைய வாழ்க்கை முறை, தர்மவான்களுடைய யோனியிலே கொண்டு போய் என்னை பிறவி எடுக்க வைக்கிறது. ஒருவேளை நான் அதர்மமான காரியத்தை செய்திருந்தால், அதர்ம பலனை அனுபவித்திருந்தால், நான் கீழே இருக்கக்கூடிய லோகத்துக்கு போகிறேன். மரம் மட்டைகளாக இருக்கக்கூடிய விலங்குகளுடைய லோகத்துக்கு போகின்றேன். அல்லது இப்படி நமக்கு புரியும்படியா சொல்லணும்னா, சதா சர்வ காலமும் மனித லோகத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா நமக்கு விலங்குகளுடைய லோகம்லாம் என்னன்னு புரியாது. சதா சர்வ காலமும் பயமும் கவலையும் ஒருவரை சார்ந்தே வாழக்கூடிய வாழ்க்கை முறையிலே கொண்டு போய் தள்ளப்படுகின்றேன். சுய முயற்சி என்பது இல்லாது மற்றவர்களை சார்ந்துதான் வாழ்ந்து ஆக வேண்டும் என்கின்ற பிறவிலே கொண்டு போய் தள்ளப்படுகின்றேன். இது தாமச பிறவி. முதல்ல உள்ளது சாத்வீக பிறவி,
இது தாமச பிறவி. நடுவில் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் மிஸ்ரலோகம்னு சொல்லுவோம். புண்ணியமும் பாபமும் கலந்து இருந்தால் நாம் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். மர்த்தியலோகம் விஷந்தி, இந்த லோகத்துக்குள்ள வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லோகம் எப்பேற்பட்ட லோகம்டான்னா கர்ம சங்கிஷு ஜாயதே ரஜோ ராகாத்மகம் வித்தி. இந்த உலகம்னா நம்ம ஒன்னே இந்த உலகத்துல இப்படி எல்லாருமே ராகத்துல இருக்காங்க. சத்துவகுண பிரதானியும் பார்த்தோம், தாமச பிரதானியும் பார்த்தோம். ராஜச பிரதானியினுடைய லோகம் என்னடான்னா கர்ம சங்கிஷு ஜாயதே, நம்மை கொண்டு போய் கர்மத்திலேயே உழன்று கொண்டு இரு அப்படின்னு இறக்குற வரைக்கும் கர்மா கர்மா கர்மா, ஒரு பிரயோஜனமும் இல்லாத, தனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத கர்மத்திலேயே கொண்டு போய் நம்மை தள்ளும் தன்மை படைத்தது ராஜச பலனுடைய தர்மா என்றால் புண்ணிய பாபம் நிறைந்த உலகம். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றான்னா சதா சர்வ காலம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை உற்பத்தி பண்ண வேண்டும், அதை நீக்க வேண்டும், இதை இப்படி பண்ண வேண்டும், அதை எப்படி பண்ண வேண்டும், சதா சர்வ காலம் கர்ம சங்கிஷு ஜாயதே. அப்ப என்ன, அதற்காக என்ன பண்ணிடுது, ஒவ்வொரு யோனியிலும் கொண்டு போய் புல்லாய் பூடாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பரும். தள்ளப்படுகிறேன். கவனியங்கள், யோஜிதகாங்கிற வார்த்தையை போட்டார். நான் விரும்பி வரவில்லை, என்னால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட களம் அல்ல அது, நான் தள்ளப்பட்ட களம். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் விரும்பி தேர்ந்தெடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் விரும்பி தேர்ந்தெடுத்திருந்தால் வயிற்றுக்குள்ளிருந்து கிழித்து விட்டு வெளியில வந்திருப்பேன், அல்லது வயிற்றுக்குள்ளேயே என்னை நானே அழித்துக் கொண்டிருப்பேன், அல்லது வயிற்றுக்குள்ளே வராமலேயே என்னை நான் தடுத்திருப்பேன். அல்லது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்திலேயே என்னை நான் உத்தாரணம் செய்து கொண்டிருப்பேன். அப்படி எடுத்துக்கலாம் அல்லவா? ஏன் நெகட்டிவா திங்க் பண்ணும்? வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் ஒருவேளை சுதந்திரம் இருந்திருந்தது என்றால், என்னுடைய கர்ம வினையில் எனக்கு சுதந்திரம் இருந்தது என்றால், அந்த கர்ம வினையினுடைய பலனை அங்கேயே நிறைவு செய்து பகவானை சதாசர்வ காலமும் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே தொழுது மோட்சகதியை அடைந்திருக்கலாம். எதுவுமே இல்லை. பிண்டமாக உள்ளே போய் பிண்டமாகவே வயிற்றுக்குள்ள இருந்து, பிண்ட சரீரமாகவே வயிற்றுக்குள் இருந்து கீழே வந்து விழுந்து பிண்டமாகவே வாழ்கிறது, பிண்டத்தை நோக்கியே வாழ்கிறது. அதனால தான் பிண்டம் போடுறோம் நாம். ஒருவேளை இந்த வாழ்க்கை முறையானது எனக்கு வேண்டாம் என்ற அந்த ஜீவனுக்கு ஒருவேளை சுதந்திரம் இருந்த அறிவு இருந்திருந்தது என்றால் எப்பொழுதோ முயற்சி எடுத்திருப்போம். ஆனால் நம்ம அது முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை. காரணம் யோஜிதா, நானா யோனிஷு யோஜிதா, விதவிதமான யோனிகளிலே கொண்டு போய் பகவான் கீதையில சொல்றார் அல்லவா, நான் ஜீவனை விதவிதமான யோனிகளிலே கொண்டு போய் தள்ளுகிறேன். நமக்கு சுதந்திரமே இல்லை. போறோம் வரோம், போறோம் வரோம்.
இதுல பெருமை வேற வேண்டி கிடக்கணும். பெருமை பாராட்டுதல் வேற. ஆண் குழந்தை பிறந்து விட்டது, பெண் குழந்தை பிறந்து விட்டது, என்னை போல இருக்கிறது. ஒருவேளை நான் புண்ணிய பலனை அதிகமாக செய்திருந்தால், வேலை ஜென்ம ஜென்மாந்தரமான பிறவிகளில் நான் புண்ணிய பலனை செய்திருந்தால், இந்த பிறவியிலேயே என்னை இந்த பிண்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு உண்டான செயலில் இறங்குவேன். அதை இங்கு சொல்றார் பாருங்கள். எதிர்ச்சயா லோகமிமம் பிராபித கர்மபிர் பிரமன் ஸ்வர்க அபவர்க யோத்வாரம் திரஸ்சாம் புனரஸ்யச. இப்ப நம்ம சொன்னது எல்லாம் அதுல வந்து ஊர்த்வகதி, அதோகதி, மத்தியமகதி, இதெல்லாம் வந்தாச்சு. அதுல ஒரே ஒரு கதி இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த ஊர்துவகதியாக இருந்தாலும் சரி, அதோகதியா இருந்தாலும் சரி, மத்தியகதியாக மந்தகதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? கர்மா. அந்த கர்மம் ஜென்மத்தை கொடுக்கிறது, ஆயுளை கொடுக்கிறது, போகத்தை கொடுக்கிறது. அதே கர்மாதான் இங்க சொல்றார் அபவர்கயோகோ துவாரம். நான் புண்ணியம் பாபம் இரண்டும் இல்லாத ஒரு துவாரத்தை, ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்தேன் ஜென்ம ஜென்மாந்தரமாக. அந்த வாயிலுக்கு பெயர் அபவர்கா என்று பெயர். அபவர்கன்னா என்னது? நம்ம முன்னாடி பார்த்தோம் அல்லவா, அவித்யிலிருந்து ஆரம்பித்து மரணம் வரைக்கும் அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ, பாப, பல, பந்த, பய, மரண, இதெல்லாம் பாவர்க்கம். பாப்ப பபமா, இது பாவர்க்கம். அப்பவர்க்கம் என்றால் இதற்கு நேர் விரோதமானது. இது எதுவுமே என்னை தொடாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்றால் மோட்ச வாழ்க்கை முறை. நிவிருத்தி மார்க்கம், எல்லாவற்றிலும் இருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை. எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை எங்க கிடைக்கும்டான்னா, தேவலோகத்துல கிடைக்குமா? கிடைக்காது. சரி, நரகலோகத்துல கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப எங்க கிடைக்கும்? இமம் லோகம் எதிர்ச்சையா பிராபிதா. அப்ப நான் ஏங்க உட்கார்ந்துருக்கேன்டான்னா, எனக்கு எதிர்ச்சையாக இப்படி ஒரு சரீரம் கிடைத்து விட்டது. எதிர்ச்சையா, இறைவனுடைய அருளினால், என்னுடைய புண்ணிய பலத்தினால். எதிர்ச்சா, இச்சானா விருப்பம். எதிர்ச்சா என்றால் எதையுமே நான் விரும்பாத, இறைவனை மட்டுமே விரும்பிய ஒரு வாழ்க்கையை பல பிறவிகளிலே தேர்ந்தெடுத்த காரணத்தினாலே அந்த பலனானது இமம் லோகம், இந்த மனித சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றது. நான் அதை இப்பொழுது அடைந்திருக்கிறேன். எதற்காக? அபவர்க்கம் துவாரம். அபவர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த வாயிலை, மனித சரீரம் தான் பிரவர்த்திக்கும் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு உண்டான துவாரமாக இருக்கிறது. நிவர்த்திக்கும் இந்த மனித சரீரம் தான் துவாரமாக இருக்கிறது. நான் இந்த பவ பிரவாகத்துக்குள்ள போகணும்னாலும் இந்த சரீரத்தை தான் பயன்படுத்தி ஆகணும்.
பவ பிரவாகம் வேண்டாம், எனக்கு அபவர்க்கம் தான் வேண்டும். அதற்கும் இந்த சரீரத்தான் பயன்படுத்தியாகும். அப்ப இந்த சரீரத்தை நான் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? தத்ராபி தம்பதீனாம் ச சுகாயான் யாப நுதயே கர்மாணி குர்வதாம் திருஷ்ட்வா நிவృத்தோஸ்மி விபர்யயம். இந்த மனித பிறவியிலே நாம இரண்டு காரணத்திற்காக வந்திருக்கிறோம். அதுதான் புரிந்து கொள்வதற்காக ரெண்டா சொல்றோம். இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த எல்லா ஜீவனும் எடுத்துக்கொள்ள, அதுல முக்கியமா மனிதர்கள். அதனால்தான் 4 விதமாக பிரிக்கிறார்கள். பிறப்பை பார்த்தீங்கன்னா 4 விதமா பிரிக்கிறார்கள். ஒன்று, இருக்கும் தன்மை படைத்த பொருள்கள், எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம் அல்லவா. எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கும் தன்மை படைத்த பிறவி. எதை அந்த மாதிரி சொல்லலாம்? கல்லு, மண்ணு, அதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கின்ற தன்மை படைத்தவை. அது இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரெண்டாவது ஒண்ணுட்ட போனோம்னா, ரெண்டாவது பிறவிட்ட போனோம்னா, எக்ஸிஸ்டன்ஸ் வித் லைஃப். இருக்கு, உயிருடன் இருக்கு. அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோம். முதல்ல உள்ளதுல ஜீவத்தன்மை இல்லை, லைஃப் என்பது இல்லை, இருக்கின்ற தன்மை மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவது நிலையில வந்தோம்னா எக்ஸிஸ்டன்ஸ் வித் லைஃப், இருக்கின்ற தன்மை, உயிர் உள்ள தன்மை. மூன்றாவது ஒன்றுட்ட போனோம்னா எக்ஸிஸ்டன்ஸ் வித் லைஃப் வித் நாலேஜ், அறிவு. அதை யார்கிட்ட பார்க்கலாம்னா விலங்குகள்கிட்ட பார்க்கலாம். இருக்கின்ற தன்மை, உயிர் வாழ்கின்ற தன்மை, அறிவுடைய தன்மை. இந்த மூன்றிலிருந்தும் வேறுபட்டவன் தான் நான்காவதாக சொல்லக்கூடிய மனித பிறவி. அப்போ அந்த 4 இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கின்ற தன்மை இருக்கு, உயிருள்ள தன்மை இருக்கு, அறிவுத்தன்மை இருக்கு. 4வது மற்ற எந்த ஜீவராசியிலும் இல்லாத ஒன்றுதான் ஆனந்தம், ஜாய், பிளிஸ், ஹாப்பினஸ். இது மற்ற 3 இடத்திலும் கிடையாது. அப்ப இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் மற்ற 3லயும் நீங்க பாத்தீங்கன்னா, இருக்கின்ற தன்மை இருக்கின்ற தன்மையோடையே இருந்து விட்டு போய்விடுகிறது. அது நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் என்னை ஏன் இப்படி மாற்றிக்கொள்ளக்கூடாதுன்னு எந்த சிந்தனையும் செய்வதில்லை. எப்படி எப்படி இருக்கின்றதோ அப்படியே இருந்து விட்டு போய்விடுகிறது. யாரிடத்திலும் போய் குறைபாடுலாம் சொல்லலை. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே. ரெண்டாவது நிலையில இருக்கின்ற தன்மை எக்ஸிஸ்டன்ஸ் பிளஸ் லைஃப், உயிர் வாழ்கின்ற தன்மை. மரங்கள், தாவரங்கள், செடி கொடிகள், பூக்கள்,
இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் வித் லைஃப். உயிர் வாழ்கிறது, இருக்கின்றது, உயிர் வாழ்கிறது. அதுவும் இருக்கின்ற தன்மை உயிர் வாழ்கின்ற தன்மையோட எப்படி இருக்கணும் அப்படி இருந்து விட்டு போய்விடுகிறார். அது எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. நான் ஏன் இந்த மரத்தை போல இருக்கக்கூடாது, நான் ஏன் இந்த பூவை போல இருக்கக்கூடாது, நான் ஏன் இந்த செடியை போல இருக்கக்கூடாதுன்னு அது யாரையும் பார்த்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கோ நான் எப்படி வாழணும்னு முயற்சியோ ஒண்ணு இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகிறது. மூணாவது ஒண்ணு, எக்ஸிஸ்டன்ஸ் லைஃப் வித் நாலேஜ். மிருகங்கள், பறவைகள், அதனால தான் அது இனவிருத்தி பண்ணக்கூடிய அறிவு படைத்ததாக இருக்கிறது. அதற்குண்டான முயற்சியிலே இறங்குகிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதிலும் அந்த அறிவெல்லாம் அதுக்கு இருக்கு. தனக்கு யார் அன்பு காட்டுகிறார்கள், யார் அன்பு காட்டவில்லைங்கிற அறிவுலாம் அதுக்கு இருக்கு. எப்படி கூடு கட்ட வேண்டும் அதுட்டு தான் கத்துக்கணும். ஒரு இடத்துல இடத்துக்கு எப்படி பறந்து போகணும், அதே இடத்துக்கு எப்படி திரும்பி வர வேண்டும், அதே பாதை எப்படி பின்பற்றுவது, அறிவு இருக்கு அதுக்கு. அப்போ இருக்கின்ற தன்மை, வாழ்கின்ற தன்மை, அறிவுடைய தன்மை. ஆனா அதுவும் அந்த அறிவை வைத்துக் கொண்டு நான் இப்படி வாழணும்னுலாம் ஆசைப்படுறதில்ல, சுகமா வாழணும்லாம் ஆசைப்படல. தனக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகிறார். நாளாதான் ஒருத்தன் மனித மிருகம்னு சொல்லணும். அதை மனித மிருகம் என்ன செய்கிறது? இருக்கின்ற தன்மை, எக்ஸிஸ்டன்ஸ், லைஃப், உயிருடன் இருக்கின்ற தன்மை, அறிவுடன் இருக்கின்ற தன்மை, ஆனந்தத்தை தேடி இந்த ஜீவன், எனக்கு ஆனந்தம் வேணும்னு அந்த ஜீவன் தான் கேட்கிறது. எனக்கு ஆனந்தம் வேணும்னு கேட்கறதுனால ஏன் நீ ஆனந்தம் வேணும்னு கேட்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்கணும் அல்லவா? ஏன் நீ ஆனந்தத்தை மத்த ஏதாவது இந்த மூணுல இந்த நாலுல இந்த மூணு ஏதாவது கேட்கிறதா? நான் ஆனந்தம் கொடுன்னு கேட்கிறதா? இல்லையே. நீ மட்டும் எதுக்கு ஆனந்தம் வேணும்னு கேட்கிறாய் ஜீவனே? நீ அந்த ஜீவனை போல மற்ற மூணை போல வாழ்ந்து விட்டு போக வேண்டியதானே? ஜடமாக, உயிர் உள்ளதாக, ஜடம் உயிர் உள்ளதாக, ஜடம் உயிர் உள்ள அறிவுள்ளதாக வாழ்ந்து விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு ஆனந்தம் வேணும் கேட்கிறாய்? ஏன்னா என்னுடைய சொரூபம் ஆனந்தம். ஆனந்தோ பிரம்மேத்யுவ்யஜானா ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிஷம் விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி சதபோ தப்யதே. பார்த்தோம் தைத்திரிய உபநிஷத்துல, ஆனந்தத்திலிருந்து பிறந்தவன் நான், ஆனந்தத்திலேயே இருப்பவன் நான், ஆனந்தத்திலேயே போய் லயமாகக்கூடியவன் நான், ஆனந்தம் தான் என்னுடைய ஸ்வரூபம். அப்போ நாம எதற்காக இந்த உலகத்துல பிரிவெடுக்கும்? இங்க சொல்றார் சுகாயே, சுகத்தை அடைவதற்காக. அப்ப நம்ம எல்லாருடைய நோக்கமும் என்னது? விதவிதமான, நீங்க என்ன வேணா பெயர் கொடுத்துக் கொள்ளுங்கள், தர்மம், கர்மம், அதர்மம், என்ன வேணா பெயர் கொடுத்து, கடைசியில உனக்கு என்னடா வேணும்? இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் செய்கிறாய், உனக்கு என்னத்தான் வேணும்னா ஒன்னே ஒண்ணு, சுகாயே, சுக லாபாய. எனக்கு சுகம் வேணும் சார், வேற ஒண்ணும் வேணும். அப்ப நீ சுகமா இப்ப இல்லையா? இல்லை என்பதனால தானே சுகம் வேணும்னு கேட்கிறோம்.
அப்ப நீ சுகம் வேண்டும் என்று சுகத்துக்காக நிறைய சேர்த்து வைத்திருக்கிறாய். அது உனக்கு சுகத்தை கொடுக்கலையா? புத்திர கலத்ர மித்ர தேக கேக அஸ்வ கஜ ஸ்வர்க புண்ணிய பல, இதெல்லாம் உனக்கு சுகத்தை கொடுக்கலையாப்பா? எனக்கு சுகம் வேண்டும். அதனால தான் நம்ம எல்லாருடைய நகர்வுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுகாய சுகலாபாய. ஏன் நான் சுகத்தை நோக்கி போறேன்? என்னுடைய சொரூபம் சுகம். அப்ப என்னுடைய சொரூபத்தை நோக்கி போக வேண்டியதானே? அதுதான் தெரியல. இப்ப நாம் என்ன பண்றோம்? என்னுடைய சொரூபம் சுகம் என்பது எனக்கு தெரியாததுனால ஸ்வபாவத்திடத்திலே போய் சொரூப சுகத்தை தேடுகிறேன். என்ன வேடிக்கை பாருங்கள். என்னுடைய சொரூபம் சுகம். ஆனா எங்கே போய் உட்கார்ந்து தேடுறேன்? ஸ்வபாவத்திடத்திலே உட்கார்ந்து கொண்டு தேடுகிறேன். ஸ்வபாவத்திடத்திலே போய் நான் உட்கார்ந்து கொண்டு சுகத்தை தேடினா ஸ்வபாவத்தால என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஸ்வரூப ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. ஸ்வபாவ ஆனந்தத்தை வேணா கொடுக்க முடியுமே தவிர அதுவால் ஸ்வரூப ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் நாம என்ன பண்றோம்? ஸ்வபாவ ஆனந்தத்தை தேடி தேடி அதுல ஸ்வரூப ஆனந்தத்தை நான் எதிர்பார்க்கிறதுனால ஸ்வரூப ஆனந்தம் கிடைக்காமல் ஸ்வபாவ ஆனந்தம் தான் கிடைக்கிறதுனால அந்த ஆனந்தத்தினுடைய தர்மம் என்ன? அதையும் கீதையில பார்த்துட்டோம். திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்வபாவத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் எப்பேற்பட்டது? ஆகமஹா அபாயினஹா அனித்யாஹா. இதுதான் ஸ்வபாவத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தம். வருவது போவது நிலை இல்லாது. இது ஸ்வபாவத்துக்கு உண்டான தர்மம். அப்போ சொரூப ஆனந்தம் எப்பேற்பட்டது? நித்யா. நித்யோகம் நிரவத்யோகம் நிராகாரோஹமேவ ச நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வரூபோஹம் அகமேவாஹமௌவ்யயः அசங்கோஹம் 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 புனః புனः சச்சிதானந்த ஸ்வரூபோஹம் அகமேவாஹமௌவ்யயः. இது என்னுடைய ஸ்வரூபம். அதுல எப்பொழுதுமே சுகத்தை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. ஸ்வபாவத்திலே எப்பேற்பட்டது? ஸ்வபாவ சுகம் எப்பேற்பட்டது? வந்து போவது, நிலை இல்லாதது. வருவது போவது நிலை இல்லாதது. அதுதான் ஸ்வபாவ சுகம். அதனால தான் நான் என்ன பண்றேன்? இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே வந்து போகின்ற நிலையில்லாத இருக்கக்கூடிய சுகம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஸ்வரூப சுகம் வேண்டும், அபவர்க்க சுகம் வேண்டும் என்பதற்காக இந்த மனித சரீரத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்போ சுகம் வரணும்னா சுகத்துக்கு எதிரடையான ஒண்ணு என்னை விட்டு போயாகும். அது என்னது? அந்நிய அபனுத்தையே. என்னிடத்திலிருந்து துக்கமானது விலகுதல்.
இதுதான் நம்ம எல்லாருடைய லட்சியம். இந்த ரெண்டுக்காகத்தான் நாம் இந்த சரீரமே எடுத்துருவோம். இதைத்தான் கீதையினுடைய சாரமாகவும் பகவான் அர்ஜுனன் சொல்ல ஆரம்பிக்கிறார். துக்க நிவிருத்தி சுக பிராப்தியர்த்தம். துக்கம் என்னை விட்டு போகணும், சுகம் எனக்கு கிடைக்கணும். துக்கம் என்னை விட்டு போவது என்னுடைய இலக்கு அல்ல, நோக்கம் அல்ல. ஏன்னா ஒரு துக்கம் போச்சுன்னா பின்னாடி இன்னொரு துக்கம் காத்துட்டு நமக்கு அது புரியறது இல்லை. ஒரு துக்கத்தை விரட்டுறதுக்காக மணிக்கணக்கா, நாள் கணக்கா, வருடக்கணக்கா இந்த துக்கம் போயிட்டா நல்லா இருக்கும், இந்த துக்கம் போயிட்டா நல்லா இருக்கும், இந்த துக்கம் போயிட்டா நல்லா இருக்கும் விரட்டுறதுலேயே நேரத்தை செலவு பண்ணிட்டு, வாயில செலவு பண்ணிட்டு, சுகத்தை நோக்கி போறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. ஒரு துக்கம் போய் அதுக்கு உண்டான அப்பா முடிவு கிடைச்சிருக்கிறாப்பான்னா அடுத்த துக்கம் ரெடியா காத்துட்டு, ஓ சரி இப்ப இதை முடிச்சு விட்டாயா, இந்த துக்கத்தை இப்போ இனிமேல் அனுபவிப்போம். அப்ப எப்போதான் நீ சுகத்தை அடைய முயற்சி எடுக்க போகிறாய்? அப்ப நம் வாழ்க்கையினுடைய இலக்கு துக்கத்தை அகற்றுதல் என்பது அல்ல, சுகத்தை அடைதல். சரி, நான் சுகத்தை அடைய வந்திருக்கிறேன், துக்கத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள வந்திருக்கிறேன் என்றால், எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர்கள், துக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர்கள் புத்திரன், களத்திரன், மனைவி, தேக, கேக, வீடு, சரீரம், பசு, அஸ்வ, கஜ, வித்தம், செல்வங்கள், இதெல்லாம் எனக்கு துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுத்து விடுமான்னா சொல்றார் பாருங்கள். கர்மாணி குர்வதாம் தம்பதீனாம் விபர்யாம் திருஷ்டுவா. இந்த உலகத்திடத்திலிருந்து, மனைவி குழந்தைகளிடத்திலிருந்து எனக்காக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ, என்னுடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பதற்காக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ, எதெல்லாம் வேலை செய்கிறதோ, எந்தெந்த கர்மத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து நான் வேலை செய்தேனோ அவை எல்லாமே விபர்யம் திருஷ்டுவா, எனக்கு விநாசத்தை கொடுக்கவில்லை, கர்மத்தினுடைய பலனிலிருந்து என்னை விடுவிக்கவில்லை, மாறாக விபர்ய பலானி திருஷ்டுவா, விபர்யமான என்னுடைய அபவர்க்கத்துக்கு விரோதமாக என்னை சதா பந்தப்படுத்தக்கூடிய பவ பிரவாகத்திலேயே என்னை கொண்டு தள்ளக்கூடிய பலனைத்தான் நான் பார்த்தேன். ஆகையினாலே நிவிருத்தயா அகமஸ்மி. இப்பொழுது நான் நிவிருத்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், மோட்ச மார்க்கத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், அபவர்க்க துவாரத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், நான் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்ததின் காரணத்தினாலே. துக்கத்திலிருந்து என்னை விடுவித்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது புண்ணிய பலன்கள், அல்லது தானம், அல்லது தர்மம், அர்த்தம், காமம், இதெல்லாம் துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து இன்பத்தை கொடுக்குமா என்றால் அது விபரீதமான பலனைத்தான் கொடுக்கும். அவைகளால் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, துக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்த நான், அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்த, அனுபவ அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்த நான் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு, தர்மத்திலிருந்து, அதர்மத்திலிருந்து, பந்தத்திலிருந்து, உறவுகளிடத்திலிருந்து, செல்வத்திடத்திலிருந்து, எல்லா லோகத்திடமிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் என்னை நான் விலக்கி கொண்டு வந்து விட்டேன். என்னை நான் தனிமைப்படுத்திக் கொண்டு விட்டேன். அவனுக்கு பெயர் தான் சிஷ்யன்னு பெயர்.
சிஷ்யா என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னடான்னா, தன்னைத்தானே அனைத்திலும் இருந்தும் விடுவித்து கொண்டவன். சேஷம் அப்படின்னு சொல்றோம் அல்லவா, மீந்து போன பொருள் ஒன்றை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த அந்த பயன்பாடு முடிஞ்சதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய பொருளை சேஷமான பொருள், தங்கிவிட்ட பொருள், தனிமைப்படுத்தப்பட்ட பொருள் சொல்றோம் அல்லவா. அதே போல நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், நம்மை நாமே விலக்கிக் கொள்ளுதல், சேஷப்படுத்திக் கொள்ளுதல், புண்ணிய கர்மத்திலிருந்து, பாப கர்மத்திலிருந்து, தர்மத்திலிருந்து, ஆசிரமத்திலிருந்து, ஜாதியிலிருந்து, தேகத்திலிருந்து, உணர்வுகளிலிருந்து, அகங்காரத்திலிருந்து நம்மை நாமே சேஷப்படுத்திக் கொள்வதனுடைய வெளிப்பாடுதான் என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்கிறேன். எல்லாவற்றிலும் என்னை நான் இது மனதளவில் நடக்க வேண்டிய விஷயம். மனதளவிலே என்னை நான் எல்லாவற்றிலும் இருந்தும் ஒதுக்கி கொண்டு வந்துவிட்டேன் என்றால், அப்படி என்னை நானே விலக்கிக் கொண்டு என்னை நானே தனிமைப்படுத்திக் கொண்டதற்கு பிறகு, சேஷபாவத்திற்கு வந்ததற்கு பிறகு, அப்போதான் நான் என்ன பண்றேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை நீங்குவதற்காக, அறியாமையினாலே வரக்கூடிய மோக சோகத்திலிருந்து என்னை விலக்கிக் கொள்வதற்காக என்னை கொண்டு போய் குருவிடத்திலே ஒப்படைக்கிறேன். அவன் தான் சிஷ்யனாக வருகிறான். அப்போ அந்த சிஷ்யனுக்கு தன்னைத்தானே ஒப்படைத்ததுனால இப்ப என்ன பண்றான், தன்னை செதுக்கி ஆகணும். அப்ப குருட்ட தன்னை செதுக்கிறது கொடுத்துடலாம். யூ டேக் மீ, நீ எப்படி செதுக்க வேண்டும் நினைக்கிறாய் செதுக்கிக்கோ, என்னை எனக்கு திருப்பி கொடுத்து விடு. என்னை நான் அடையணும். குரு என்ன பண்றார், இந்த சேஷமாக சிஷ்யனாக வந்தவனை அவனிடத்துல எதெல்லாம் தேவையில்லாத பொருளோ அதையெல்லாம் ஞான வாளால் வெட்டி செதுக்கி எடுத்து அவனை அவனிடத்திலே திருப்பி கொடுத்துடுறார். அதை இங்க எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. சுகம் மஸ்யாத்மனோ ரூபம் சர்வேஹோ பரதிஸ்தனுஹு மனசம் ஸ்பர்ஷஜான் திருஷ்ட்வா போகான் ஸ்வப்ஸ்யாமி சம்பிஷன். எப்பொழுது என்னை நான் நிவர்த்தி மார்க்கத்திற்கு கொண்டு வந்து விட்டேனோ, இப்ப எனக்கு பிரவருத்தியை பற்றி ஒரு அக்கறையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. பிரவருத்தியில நான் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, உலகத்துக்காக ஏதாவது பண்ணிக்கிறேன். அதனால ஒரு நயா பிரயோஜனம் எனக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு பிரவருத்தியில ஒவ்வொரு சின்ன சின்ன கர்மா பண்ணாலும் பின்னாடியே இது பண்ணா புண்ணியம், அது பண்ணா புண்ணியம், அது செஞ்சா நல்லது, இது பண்ணா நல்லது, நாங்கெல்லாம் இந்த மாதிரியான உத்தமமான கர்மத்தை பண்றோம். நம்ம ஏதோ பெருசா எல்லாம் அஜ்ஞானத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள், அதனால வரக்கூடிய பலனும் அஜ்ஞான பலன் தானே. அதுல என்ன நமக்கு உயர்வு கிடைத்து விட போகிறது ஆன்மாவுக்கு? உங்களைப் போல யாருமே சேவம் பண்ண முடியாது. நீங்கள் தான் உயர்ந்த சேவை புரிகிறீர்கள். எல்லாம் அஜ்ஞானத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து பிறக்கக்கூடிய கர்மா. உலகத்துக்காக ஏதோ கர்மா பண்ணணும், அவ்வளவுதான்.
அது என்னை காமித்து கொடுக்குமான கொடுக்காது. எனக்கு ஏதாவது உதவுமான ஒரு பிரயோஜனம், நயா பிரயோஜனம் கிடையாது. பிரவர்த்தி மார்க்கத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன ஏன் செய்கிறாய்டா? என்ன பண்றது? சரீரத்துல இருக்கும், இந்த உலகத்தோட உறவாடணும், அதுக்காக ஏதோ பண்றேன். அப்போ என்னை நானே பிரவர்த்தியிலிருந்து விலக்கி கொண்டு நிவர்த்திக்கு வந்ததற்கு பிறகு என்னுடைய மனம் இப்பொழுது எப்படி இருக்குடானா? எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு விட்டது அல்லவா? அப்போ அந்த மனம் அஸ்ய ஆத்மனஹா, அந்த மனம் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்ட அந்த மனமானது அஸ்ய ஆத்மனஹா ரூபம், அந்த ஆத்மாவினுடைய ரூபம், என்னுடைய சொரூபம் சுகம். இப்ப நாம சுகத்தை தேடி ஓடினோம். இப்ப நான் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விலக்கி கொண்டதுனால என்னுடைய சொரூபம் ஆத்மனஹா சொரூபம் சுகம், என்னுடைய சொரூபம், என்னுடைய உண்மையான சொரூபம் சுகம் என்பதை நான் உணர்கிறேன். எப்போதை உணர்வேன்? எப்போ என்னால் உணர முடியும்? சர்வே சர்வே இக உபரதிஹி தனுஹு, எல்லா கர்மங்களும் நம்மை விட்டு நீங்கி போனதற்கு பிறகு, எல்லா ஆசைகளும் நம்மை விட்டு நீங்கி போனதற்கு பிறகு, எல்லா ஆசைகளும் எல்லா கர்மங்களும் என்னை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டால் இந்த ஆத்மா உள்ளிருந்து தனுஹு ஸ்வயம் தனுஹு, தானாகவே இந்த ஆத்மாவானது சுகஸ்வரூபமானது உள்ளிருந்து ஸ்புரிப்பதை நாம் உணரலாம். அப்பா, நான் ஏன் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், எந்த வேலையுமே செய்யாமல், பணத்துக்கு பின்னாடி போகாமல், போகத்துக்கு பின்னாடி போகாமல் நான் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், என்னுடைய சுகம், என்னுடைய சொரூபம் சுகம் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டேன். வேற ஒண்ணும் இல்லப்பா, அதான் காரணம். யஸ்வாத் மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மனி ஏவ சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே. அர்ஜுனன்ட்ட பகவான் சொல்றார், நீ ஒரு கர்மம் பண்ண வேண்டாண்டாப்பா, இந்த மூணும் உன்கிட்ட இருந்தா போதும். ஆத்மரதிஹி ஆத்ம திருப்தா ஆத்ம சந்துஷ்டா, மூணு உங்கள்கிட்ட இருந்தா தஸ்ய காரியம் ந வித்யதே. என்னுடைய சொரூபம் ஆனந்தம், அதை எப்பொழுது நான் அனுபவிப்பேன்? மனதிலிருந்து சாத்வீக ஆசையாக இருந்தாலும் சரி, ராஜசீக ஆசையாக இருந்தாலும் சரி, தாமசீக ஆசையாக இருந்தால், இதெல்லாம் அகங்காரத்திலிருந்து வரக்கூடியவை, வாசனைகளிலிருந்து வரக்கூடியவை. அது எப்பொழுது என்னை விட்டு நீங்குகிறதோ, மனது நிர்மலமான மனமா இருக்கு. நீங்கள் மானசரோவர் ரொம்ப அழகான மனதிலிருந்து உதயமான ஏரி, சிவபெருமானுடைய மனதிலிருந்து உதயமான ஏரி, பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கு நீங்க போனீர்கள் என்றால், ஜலத்துக்குள்ளே எத்தனை அடி ஆழம் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜலத்துக்கு அடியிலே, மணல் வெளியிலே என்ன பொருள்கள் இருக்கின்றது என்பதை உங்களால் 2 கண் கொண்டு பார்க்க முடியும். அவ்வளவு புனிதமானதா இருந்தால்
அடி அடி எத்தனை அடி ஆழம் இருந்தாலும் சரி, அந்த அந்த அடி ஆழத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கற்கள், மலை முகடுகள், மண் மேடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல மனதனுடைய ஆழ் மனது தூய்மையான மனமாக இருந்து வச்சுக்கோங்க, விகல்பம் இல்லாத மனது. இதெல்லாம் விலகினா அகங்காரம், வாசனாவுடன் கூடிய அகங்காரம், வாசனை இல்லாத தன்மை, கர்மா இல்லாத தன்மை, இதெல்லாம் இல்லாத மனதிலே என்னுடைய உண்மையான அந்த சுகத்தை நான் அனுபவிக்க முடியும். இது எப்போ இந்த இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதுடான்னா, உலகத்து விஷயத்தை நான் அனுபவித்து பார்த்ததுனால உள்ள வந்தேன். உள்ள இருக்கக்கூடிய மனதை கொண்டு நான் அனுபவித்து பார்த்தேன். எதையெல்லாம்? போகான், விஷய போகங்களை எல்லாம் மனதிலே கொண்டு வந்து மனதிலே அசை போட்டு பார்த்தேன். மனஹா சம்ஸ்பர்ஷஜான் திருஷ்டுவா, மனமானது ஸ்பர்ஷம், ஒவ்வொரு பொருளையாக தொற்று தொட்டு 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 அதனால உண்டான சம்ஸ்பர்ஷஜான் போகான் திருஷ்டுவா, அதிலிருந்து வரக்கூடிய சுகங்களை எல்லாம் நான் எண்ணி எண்ணி பார்த்தேன். அதுல ஒன்றுமே இல்லை என்று தெரிந்து கொண்டதனால மனதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்கிட்டேன். இப்ப மனம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை மட்டும் அனுபவிக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி வரும், ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறாய் என்றால் போக வேண்டியதானே, எதுக்கு அந்த சரீரத்தை இருந்து கொண்டிருக்கிறாய்? ஏன்னா என்ன ஒரு எண்ணம் வருகிறது, ஞானம் வந்துவிட்டால் அப்பேற்பட்டவனுடைய ஜீவ யாத்ரா நிறைவு பெறுகிறது, அவன் அழிந்து விடுவான், அவன் இறந்து விடுவான். அப்படின்னா அவன் மோட்சம் அடையலன்னு அர்த்தம். அல்லது மோட்சம் அடைந்தவர்கள்லாம் இறந்து விடுவார்கள் என்றால் எதுக்கு நான் மோட்சம் அடையணுங்கிற கேள்வி வரும். மோட்சம் அடைந்தா அந்த உலகத்துல நான் வாழணும். இதனால் வரைக்கும் நான் வாழவில்லை, இனிமேல் தான் வாழ போறேன். அது என்னது? நாங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டில்ல, நம்மெல்லாம் வாழல, நம்மெல்லாம் கர்ம வினையை அதனுடைய போக்குக்கு ஏற்ப நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நாம் யாரும் வாழல. ஒருவேளை வாழணும், வாழுதல் என்றால் இரவாமை பிறவாமை, அதுதான் வாழ்வது. நாம இறந்து பிறந்து இறந்து பிறந்து நடுவிலே நாம் இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தால் நாம் வாழவில்லை, மாறாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே இந்த ஜீவனானவன் தன்னை உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு இந்த உலகத்திலே இருந்து ஆக வேண்டும், வாழ்ந்தாக வேண்டும். தேகமானது அவனோட இருக்கத்தான் செய்யும், தேகம் அவனோட்டு போகாது. தேகத்துக்கு வரக்கூடிய அனுபவங்களை அவன் சந்திச்சுத்தான் ஆகணும். மனதுக்கு வரக்கூடிய அனுபவங்களை சந்திச்சுத்தான் ஆகணும். அகங்காரத்துக்கு வரக்கூடிய அனுபவங்களை சந்திச்சுத்தான் ஆகணும். சுகம் சீதம் உஷ்ணம் சரீரத்திற்கு ஆத்தியாத்மிகம், சுகம் துக்கம் அதி பௌதீகம், மானம் அவமானம் ஆதி தெய்வீகம், பிராரப்த வசத்தினாலே வரக்கூடியது. அப்ப இந்த மூன்று தாபத்தையும் உண்மையை உணர்ந்தவனும் அனுபவித்துத்தான் ஆகணும். அப்போ அவன் சரீரத்தை தூக்கி எறிவதற்கோ, சரீரத்தை கொண்டு போய் ஜலத்திலேயோ அக்னியிலேயோ தன்னைத்தானே பூமியிலே புதைத்துக் கொள்வதற்கோ, மிருகங்களிடத்திலே கொண்டு போய் சரீரத்தை போடுவதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை.
தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. ஷரீரம் பிராரப்த கர்மா இருக்கின்ற வரைக்கும் அவனுடன் இருக்கும். அப்ப அந்த ஷரீரத்தை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். இங்க சொல்றார் அத சம்விஷன் சப்ஸ்யாமி. பிராரப்த கர்மத்தினாலே எது கிடைக்கின்றதோ அதை அனுபவித்துக் கொண்டு நான் வாட்டில் இங்க படுத்துட்டு இருக்கேன்பா, தூங்கி கொண்டு கிடைக்கிறேன். எந்த முயற்சியும் இல்லாமல் நான் வாட்டில் இங்க படுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய் வேலை செய்யாமல் அப்படின்னு கேட்டாய் அல்லவா? நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்வதற்கு உண்டான எந்த தூண்டுதலும் எனக்கு இல்லை. நான் சுகஸ்வரூபியாக இருக்கிறேன். என்னுடைய சுகமானது வந்து போவது அல்ல, அழிவது அல்ல, அது நிரந்தரமான சுகம். அப்ப சரீரம் இருக்கே, சரீரம் பிராரப்த வசத்தினாலே இருக்கிறது, அது இருக்கும். அதுக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அதை அனுபவிக்கும். நான் எந்த முயற்சியும் இல்லாமல் படுத்து கிடைக்கின்றேன். இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன அழகா அந்த ஞானத்தினுடைய தன்மையை பற்றி, ஒரு ஞானியினுடைய தன்மையை பற்றி பிரகலாதன் பேசணுமோ அழகா பேசுறார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.